ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மெயினாக எதுக்காகனாக்கா இனிமேல் ப்ரீஷோட் லிங்க் வந்து பண்ணாக்கா அந்த வீடியோவில் ஒரு பாதிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கியூஆர் வந்து பண்ணாக்க கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பேன். பட்டு இனிமேல் நான் வந்து பண்ணாக்க அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் இல்லையா? ஸோ அதனால் செப்பரேட்டாக வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ மேக் பண்ணிடலான்னு தான் வந்து பண்ணாக்க மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இது கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வச்சு வந்து பண்ணாக்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பண்ணாக்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த வீடியோடைய ப்ரிவியூ மட்டும் நீங்கள் பாட்டு வந்தீங்களா இப்போ? ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட்டுடைய கியூஆர் இமேஜ் வந்து பண்ணாக்க சைடில் ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஷோ ஆகும்போது ஜஸ்ட் உங்கள் வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இப்போ இது வந்து பண்ணாக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க கண்டிப்பாக வந்து பண்ணாக்க ஸ்கேனர் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க உங்களுக்கு அது ஸ்கேன் ஆகி வந்து பண்ணாக்க ஒரு லிங்க் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மிஷினில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து பண்ணாக்க இப்படி தான் கொடுக்கலான்னு இருக்கும். கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக ஷார்ட்டில் சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி நம்ம பார்த்தலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கழிப்பு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாருக்கு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்க இந்த ஃபிட்டுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் விரலால் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதில் வந்து பண்ணாக்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதோடைய ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் இன்க்ளூட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியலனாக்க நான் வீடியோ லிங்க் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்னால் வந்து பண்ண கொஞ்சம் பேச முடியல, தொண்டை ரொம்பவே வலிக்குது. ஸோ இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ விடுங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்படி வச்சுக்கோங்க. இதை எப்படி பிக் ஆட் பண்ணுமா பார்த்தலாமா? ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கரெக்டாக கூட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரி அடையில மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் விரலால் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்ததே இருக்குது க்ரீன் ஆரஞ்சில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்தலாமா? ஜஸ்ட்டு அந்த பிக்கு ஒன்றுன்றது நீங்கள் குரூப் போயிட்டு கீழே குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம பிக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட்ஃபேட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டென்சிஃபேட்டி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு காப்பியாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு டூ குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு விட்டு அப்படி நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்க செகண்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க தேர்டில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க லேயர்ஸ் இருக்கும். இதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க 3 குரூப் இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.